حامدا لله اولا وثانيا رضيت بالله ربا وبالاسلام دينا وبمحمد نبيا ورسولا. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعسى ان تكرهوا شيئا وهو خير لكم وعسى ان تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وانتم لا تعلمون. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, மாணவ மாணவியர்களே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வையகத்தை அற்புதமான முறையிலே படைத்திருக்கிறார். அற்புதமான முறையிலே இந்த வையகத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா படைத்திருந்தாலும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல சிரமங்களை, கஷ்டங்களை, சோகங்களை, சோதனைகளை அனுபவிக்கக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் தனிப்பட்டு பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே சிரமங்கள், கஷ்டங்கள் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். வேறுபாடு எதுல இருக்குன்னு கேட்டா, இப்ப நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். அல்லது என் அளவை விட நீங்க கூடுதலாக அந்த கஷ்டங்களை அனுபவிக்கலாம். மற்றபடி இவர் உலக வாழ்க்கையில சிரமமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நபரை, ஒரே ஒரு மனிதரை உலக அளவிலே நம்மால் பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமா கிடையாது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சை. நீ இங்க நின்று பார்த்தீங்கன்னா அங்க பச்சையா தெரியும், உங்க இடம் காஞ்ச மாதிரி தெரியும். அதே மாதிரிதான் அவனுக்கும் தெரியும். பார்வை இருக்கு பாத்தீங்களா, நாம படக்கூடிய கஷ்டத்தை தான் நாம என்ன செய்வோம், பெருசுபடுத்தி பார்ப்போமே தவிர நம்மளை விட ஒருத்தர் சிரமத்தை, சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியாது, பெரிய கஷ்டமாகவே தெரியாது. இதான் உலக வாழ்க்கை என்பது. சிரமப்படுற காரணத்தினால இவன் நல்லவன் அல்லது சிரமப்படுகின்ற காரணத்தினால இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்த முடியுமா? வாழ்க்கையில ஒரு சோதனை வருதுன்னு வைங்கன்னா, இதனால இவன் கெட்டவன் அல்லது இதனால இவன் நல்லவன் எல்லாம் சொல்ல முடியாது. உலக பார்வையில் அப்படி சொல்லுவாங்க. உலக பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்த வாழ்க்கையில பெரிய சோதனைகள் அனுபவிச்சுட்டு இருந்தான்னு வைங்கன்னா, அதுக்கு காரணங்களை இவங்களே கற்பிப்பாங்க. இது காரணம் என்ன தெரியுமா, அவன் ஆடாதாட்டமா, அவன் துள்ளாத துள்ளலா, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்ப அனுபவிக்கிறான். இப்படி சொல்றான்ல. அதாவது கெட்டவர்களுக்கு அதிகமான சோதனைங்கிற மாதிரியான ஒரு பார்வை உலக மக்களிடத்திலே இருக்கிறது. மார்க்கத்துல பாத்தீங்கன்னா அது கூட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்கல்ல, ஐயுன் நாசி அஸத்து பலா. ரசூலுல்லாஹ்வே கேட்கிறாங்க, மனிதர்களில் அதிகமான சோதனைகளை அனுபவிப்பவர்கள் யார்? யாருக்கு அல்லாஹ் அதிகமான சோதனையை கொடுப்பான் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? நீ தொழுகலையில உனக்கு சோதனை, நோன்பு வைக்கலையில உனக்கு சோதனை, திருடிட்டு சுத்துறையில உனக்கு சோதனை. அப்படியே சொன்னாங்க. மனிதர்கள்லேயே ரொம்ப ரொம்ப கூடுதலான சோதனைகளை பெறக்கூடிய லிஸ்ட்ல முதல் இடத்துல யார் இருப்பான்னு கேட்டால் அம்பியா, நபிமார்கள் இருக்காங்க பாத்தீங்களா. நபிமார்கள் தான் ரொம்ப சிரமத்தை அனுபவிப்பாங்களாம். வரலாறுலையும் நம்ம பார்க்கிறோம்.
அதை கூட என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்றாங்க. சரி, நபிக்கு எடுத்து நபி தான். நபிக்கு எடுத்த சோதனை உனக்குன்னு நான் சொல்ல முடியும்? நபிக்கு எடுத்து நபி தான். நபிக்கு எடுத்து அதுக்கடுத்து நபி தான். அதுக்கப்புறம் தான் சும்மல் அம்சால், நபிமார்களுடைய வழிமுறையை பின்பற்றாங்கல்ல, அவங்க 4வது இடத்துல அந்த சோதனைகளை அனுபவிப்பாங்க. 4வது தரத்துல இருக்கிறதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதுதான் உலக வாழ்க்கை. அத முதல்ல நம்ம இந்த பாயிண்ட் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம உளவியலை வலுப்படுத்துவதற்கு, உளவியல் ஸ்ட்ராங் படுத்துவதற்கு முதல்ல உலகம்னா என்னங்கிறத நாம புரியணும். ஏன்னா மனிதன்ட்ட இந்த கை பலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கை பலத்தை விட கால் பலத்தை விட இப்படி காட்டுறான், ஒருத்த பயில்வான் மாதிரி காட்டுறான். இதெல்லாம் பலமே இல்லை. பலங்கிறது ஒரு மனிதனுக்கு இங்கதான் தேவை. மனசு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க வலுவில்லைன்னு சொன்னா, உங்களுடைய மனது மன உறுதியோடு இல்லை என்று சொன்னால், அற்பமான விஷயத்துக்கு கூட நீ நடுங்கிட்டு தான் உட்கார்ந்துருப்ப. பெரிய போலீஸ் அடிச்சாதான் நடுங்குவோம் இல்லை, அற்பமான விஷயம் அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆடி போயிடுவோம். காரணம் என்ன? அந்த அற்பமான விஷயத்துக்கு அவ்வளவு சக்தி இல்லை. நம்ம மனசு எப்படி இருக்குது? மனசை நம்ம தளர விட்டோம்ல. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? ஆழமான முறையில நாமளும் புரியணும், மனைவிக்கு புரிய வைக்கணும், பிள்ளை ஊட்டிகளுக்கு புரிய வைக்கணும், நம்ம குடும்பத்தார்களுக்கு உணர வைக்கணும். அப்பதான் ஈமானுக்கு எதிரான புலம்பல்கள் பேச்சுக்கள் எல்லாம் எப்ப வராதுன்னு கேட்டா, எதுக்கு நீ ஆடாது, ஒண்ணுக்குமே நீ என்ன செஞ்சிடாத, கவலையே வராதுனால இஸ்லாமும் சொல்லல, கவலை வரும், துக்கம் வரும், அதுக்கெல்லாம் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சலனப்பட்டு விடவே கூடாது. அதனாலதான் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல, இந்த உலகத்துல உங்களுடைய பார்வை என்ன செஞ்சிடாதீங்க, மனசை அலைய வைக்கவே செய்யாதீங்க. ஏன்னா உன்னுடைய நோய்க்கெல்லாம் மூலமான காரணம் என்ன? ஓங்கன்னு ஒங்கிட்டு இருந்தா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் அடுத்தவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, பக்கத்து வீட்டுக்காரனை பாக்குற அல்லது பக்கத்து ஊருக்காரனை பாக்குற, ஒன்ன நீ பாரு. அலபாஞ்சா என்ன ஆகும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மவர்கள் செய்திருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுக்கு புரியவே செய்யாது. என்னுடைய மனசு மட்டும் அலபாஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, அல்லாஹ் எனக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருள் எனக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஸீ. அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்துல சொல்றான், காலையிலும் மாலையிலும் உனது இறைவனை யார் துதி செய்கிறார்களோ அவர்களோடு நீயும் பொறுமையோடு இருப்பீராக. உனக்கு ஃப்ரெண்டு வேணும். எந்த மாதிரி ஃப்ரெண்டு? காலையிலையும் மாலையிலையும் அவன் அல்லாஹ்வுடைய நினைப்புல இருக்கிறான்ல, அவங்க கூட போய் உட்கார், அவங்க கூட போய் நீ சேர்ந்து பழகு. இதை தாண்டி வலா தஅது ஐனாக அன்ஹும், இவர்களை விட்டு நீ உன்னுடைய பார்வையை திருப்பி விட்டால் உனக்கு உலகத்துல நிம்மதியாவே வாழ முடியாது. எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழகான இந்த வரியில சொல்றான் பாத்தீங்களா, பார்வையை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அலைய விடவே கூடாது. காரணம் என்ன? அலைய விட்டேன்னா நான் செஞ்ச பாக்கியம் உனக்கு தெரியாது. எனக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்னு தான் நீ வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டு இருப்பியே தவிர, உனக்கு அல்லாஹ் பண்ணதை உனக்கு என்னைக்காவது சிந்தனையில வருமா? பெருசா வேணா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்துல முதல் லிஸ்ட்லயே அதான் இருக்கு. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையுமே அது இருக்குது. அது இல்லைன்னா உலகமே இல்லை. உலகமே நம்மளுக்கு வெறுத்து போயிடும். என்ன பாக்கியம் சொல்லுங்க? அந்த ஒண்ணு மட்டும் நம்மள்ட்ட இல்லைன்னு வைங்களேன், மொத்த உலகமும் நம்மளுக்கு என்னத்துக்குடா நம்ம வாழ்றாங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னது அது? பொருளாதாரம். ஏழ்மையிலேயே வாழ்ந்துருக்கிறாங்கல்ல. இத சொல்றாருல, கண்ணு இந்த கண்ணுங்கிற பாக்கியம் இருக்குது பாத்தீங்களா, இது இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உன்ட்ட 50 கோடி இருக்கு, கண் இல்லை. அதை வச்சு நீ என்ன பண்ண போற? கண்ணு ரசிக்கலைன்னா உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க முதல்ல ஒரு பேக்கரி கடையில ஏறும் போது என்ன பண்றீங்க? முதல்ல அந்த கண்ணாடி பெட்டி தான் பார்ப்பீங்க. எல்லாம் மாவுதான், எல்லாம் மைதா மாவுல தான் பண்ணி வச்சிருப்பான். இருந்தாலும் நம்ம அந்த கலரை பாக்குறோம்ல,
அதுல 2 1/4 கிலோ, இதுல 1/4 கிலோ. ஏன்? உன் கண்ணு சொல்லுத. கண் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய கொண்டாட்டி ரொம்ப அழகா உலக அழகியா இருக்கா, கண் இல்ல, என்ன அதனால என்ன பலன்? இப்படி யோசிக்கணும். அவன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? 5000. என் பாக்கெட்ல 500. இப்படியா? இப்படிதான் நம்மளுடைய சிந்தனை எல்லாம் இன்னைக்கு இப்படித்தானே ஓடிட்டு இருக்கு. கண்ணு மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கா? பாக்கியம் மட்டும் இல்லைங்க, அது அதிசயம். அது பேர் அதிசயம். நீங்க உலகத்துல என்னவெல்லாம் கேமராவை பாக்குறியோ அதை விட பெரிய 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 லட்சக்கணக்கான மடங்கு உயர்ந்தது கண்ணுங்கிற கேமரா தான். அதுல என்ன இருக்க போகுது? அப்படி என்ன இருக்கு? கண்ணுக்குள்ள என்ன இருக்கு? எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 20 கிராம் 30 கிராம் தான் இருக்கு. நீங்க ஆட்டுக்கண்டை திங்கிறீங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அது வெறும் கொழுப்பு மாதிரி இருக்கு, அவ்வளவு. 20 கிராம் 30 கிராம் தான். அதுல எல்லாம் எவ்வளோ வல்லமைய அதிசயத்தை வச்சிருக்கிறான். சேவ் பண்றதுன்னு இடம். நீங்க மெகா பிக்சல் மெகா பிக்சல் எல்லாம் சொல்றீங்களா, அதை விட கூடுதலாக வினாடிக்கு வினாடி போட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நான் இங்க திரும்புறேன், எடுத்தாச்சு, இங்க திரும்புறேன், எடுத்தாச்சு, இங்க திரும்புறேன், எடுத்தாச்சு. எனக்கு சேவ் ஆயிட்டே இருக்குங்க. நீங்க கண்ணு இந்த உலகத்துல முழிச்சதுல இருந்து மூத்தா போற முடியும் என்ன செய்யுது? போட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஒப்பிட்டெல்லாம் காட்டும். மனிதனுடைய கேமராவுக்கு அப்படின்லாம் இருக்காது. 50 வயசுல உள்ளவனை வந்து கேமரா எடுத்து அது 50 வயசுல தான் காட்டும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருப்பேன், அவரை பார்த்திருப்பேன். இந்த 20 வருஷத்துக்கு பின்னாடி அவர் அப்படி இருக்க மாட்டார். முடி வெளுத்து போய் இருக்கும், கிழட்டு தன்மை வந்திருக்கும். இதோட போய் அது ஒப்பிடு பாருங்க அந்த கண்ணு. இவர் அவரு தானே, அவர் தான். நீங்க எவ்வளவு பெரிய அருள், மகத்தான அருளுங்க இது. நீ சும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போ, கண்ணை மூடிக்கிட்டே போ, வேற ஒண்ணு வேணாம். பெரிய உணர்றதுக்கு அப்படி பயங்கரமான ஆராய்ச்சி. இது எப்படி எனக்கு உணர்றது? கண்ணை மூடிட்டு போ. காலேஜ் வெளியே முடியும் போய் பாருங்கன்னா, வழக்கமா நீங்க நடந்தானே வந்தது, இங்க வாரம் இங்க தான் இருக்கிறீங்க. கண்ணை மூடுங்க, தெரியுமில்ல. அல்லாஹ் எனக்கு என்ன பண்ணா, ஏன்டா இதை விட நான் உனக்கு என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. நான் உனக்கு என்ன பண்ணேன்? நான் உனக்கு என்ன பண்ணல? அலம் நஜஅல்லஹு ஐனைனி, பார்க்கக்கூடிய 2 கண்ணை உங்களுக்கு நான் தரவில்லையா? வலிசானன், நாவை தரவில்லையா? வஷஃபதைனி, 2 உதடை தரவில்லையா? இதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. உங்ககிட்ட கொண்டு வந்து ஒருத்தர் என்னன்னா இப்ப 10 கோடி கொடுக்குறான், வேற ஒண்ணும் இல்லை. 10 கோடி கொடுத்து உன்னுடைய வலது கண்ணை மட்டும் எனக்கு தாங்குறான். என்ன பண்ணுவீங்க? அங்க ஒருத்தர் சிக்கன் கொடுக்குறாங்கிறக்காண்டி கொள்கையை விட்டுட்டே நம்ம போறோம், நடக்கிறோமா இல்லையா? பிரியாணி மனம் எடுத்ததுக்காக வேண்டியெல்லாம் கொள்கையை வர்றோம். 10 கோடி உங்களுக்கு கொடுக்குறான், அந்த ஒரே ஒரு கண்ணை கொடு, 2 கண்ணு கூட வேணாங்கிறான். என்ன பண்ணுவ? நீ தானே 10 லட்சத்தையே பெருசு பெருசு நீ தாண்டா புலம்பிட்டு இருந்த. 10 கோடி தானே கொடுக்குறான், கழட்டி கொடு. அப்ப தெரியுது இல்ல, 10 கோடி குப்பை, என் கண்ணு அதை விட மேல, அதெல்லாம் கொடுக்க இயலாது, சொல்லவும் இல்ல. அப்ப இது ஏன் நம்மளுக்கு புரியலன்னு கேட்டா, இன்னைக்கு நம்மளுக்கு கண்ணு இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. நம்மளுக்கு இன்னைக்கு கண்ணு இருக்கிறதுனால அந்த கண்ணை பத்தி சிந்திக்கல. கண்ணு இல்லாதவன்ட்ட போய் கேளு, சோதனை பாட்டு பாடுறீல அவன்கிட்ட போய் கேளு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதத்தலைத்து அபுதி பிஹபீபத்தைஹி, எனது அடியானை அவன் நேசிக்கக்கூடிய காதலிக்கக்கூடிய ஒன்றை நான் பறித்து விட்டான். பசபர, அதன் மூலம் அவன் பொறுமையை மேற்கொண்டான். அவ்வல் துஹு மின்ஹுமல் ஜன்னா, அவனுக்கு கூலி என்னன்னு கேட்டா சொர்க்கம் தான். காதலுங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காதல் என்னது? ஒரு மனிதன் ரொம்ப ரொம்ப காதலிக்கக்கூடியது கண்ணு தான். அந்த கண்ணை நான் எடுத்துட்டேன், பொறுமையை கடைபிடிக்கிற, உனக்கு என்ன பரிசு? சொர்க்கம் தான். கையை கொடுத்து சொர்க்கத்தை வாங்க முடியுமா? காலை கொடுத்து சொர்க்கத்தை வாங்க முடியுமா? உன் கண்ணை அல்லாஹ் பறிச்சுட்டான்னு சொன்னா நீ புலம்புறமா இல்லையாங்க? கண் பார்வை மங்கி போச்சான். நீ உருப்படியா இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யலையாப்பா? நீ லென்ஸ் போடும் போது மட்டும்தான் உனக்கு வருது அப்படிங்க.
எத்தனை வருஷம் உன் கண் பார்வை தெளிவா நான் வச்சிருந்தேன், என்னென்ன இளவையெல்லாம் நீ பார்த்துட்டு இருந்த. இப்ப கொஞ்சம் தடுமாறலன்னா திருநெல்வேலி அங்க போறதா இங்க போறதா இங்க போறதா வருந்து வருத்தப்படு. அப்ப எது நம்மள்ட்ட இருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். இதுதான் பொதுவாக மனிதனுடைய தன்மை. என்னன்னு கேட்டா, எது நம்மள்ட்ட இல்லையோ அதை மட்டும்தான் நம்ம பாக்கியமா கருதுவோம். இல்லாதது அல்லது நான் ஒண்ணு நினைச்சிருப்பேன், அது எனக்கு கிடைக்காது. எனக்கு கிடைக்காதது நான் நினைக்கக்கூடிய பாக்கியம், என்கிட்ட இல்லாதது நான் நினைக்கக்கூடிய பாக்கியம். இப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம் நம்மளுடைய பார்வைய. அதனாலதான் நம்ம உலகமே சோதனையா தெரியும். உலகமே சோதனையா தெரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அறிவை கரெக்டா பயன்படுத்தல, சிந்தனையை கரெக்டாக பயன்படுத்தல, நம்ம ஈமான சரியான முறையில பக்குவப்படுத்தல. அதனால நம்மளுக்கு என்ன தெரியுது, எதெல்லாம் அருளோ அதெல்லாம் அருள் மாதிரியே நம்மளுக்கு தெரியலைங்க. நாம அல்லாஹ்விட்ட துவா செய்யறோம், கொடுக்கறான். இதுக்கு பேர் என்னது, அல்லாஹ்விட்ட துவா செய்யறோம், அதே மாதிரி கொடுத்துட்டான்னு வைங்களேன், இது என்னது, அருள். நீங்க கேட்கறீங்க அல்லாஹ்விட்ட, அல்லாஹ் கொடுக்கல, இது என்னது, என்னது, ரொம்ப யோசிக்கிறீங்க. அருள். மார்க்க பார்வையில முதல்ல உணரணும், ஜும்மா மேடை என்பது உன்னுடைய ஈமானை புடம்போடுவதற்காக, சடங்காக அல்ல. ஏதோ வார வாரம் வர்றேன், சும்மா அரை மணி நேரம் உட்காரம் போடுறோம், இதுக்கா? செத்து போன ஈமானை உயிர்படுத்துவதற்கு, எலும்பு முறிந்த ஈமானை செவ்வைப்படுத்துவதற்கு. அது செவ்வைப்படுத்துறதா எப்படி செவ்வைப்படுத்த முடியும்? மெடிக்கல்ல போய் நீ மாத்திரை வாங்க முடியுமா? ஹோமியோபதியில போய் உருட்டி உருட்டி கொடுங்க நான் ஈமான சரி பண்ணு சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொன்ன போதனையை கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனையை கேட்கணுமா இல்லையா? சஹாபாக்கள் கேட்டாங்க. அதனால அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய சோதனைகள் எல்லாம் சோதனையா தெரியல. அல்லாஹ் கொடுத்தாலும் அருள் தாங்க, அல்லாஹ் நம்மை விட்டு தடுத்தாலும் அருள் தான். ஆனா நம்மளுக்கு அருளாக ஏற்க முடியாது. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் அல்லாஹ்ட்ட கேட்டே இருக்கேன்னு வைங்களா, அல்லாஹ் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா கொடுக்காம இருக்கான் பாத்தீங்களா, அது கொடுக்கறத விட பெரிய அருள். நம்ம மேல இறைவன் கருணையுடையவனாக இல்ல, நம்ம அந்த இடத்துல யோசிக்க கூடாது. உங்களுடைய சின்ன பையன் 1000 ரூபாய் வந்து கேட்கணும், உங்கள்கிட்ட பல சொத்து இருக்கு, நீங்க உழைக்கிறதே அவனுக்கு தான் உழைக்கிறீங்க. எல்கேஜி படிக்கிறான், யூகேஜி போறான், ஒரு 10 வயசு, 2000 ரூபாய் தாங்க. நீங்க நினைச்சா கொடுக்கலாம் இல்ல, கொடுக்கலாம் இல்ல, ஆனா கொடுப்பீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி தர போட, இவனுக்கு தான் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொத்து எழுதி வைக்க போறீங்க ஏக்கர் கணக்குல, விளங்குதா? ஆனா அவன் கேட்கக்கூடிய பருவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பருவத்தை நீங்க யோசிப்பீங்க. இப்ப இவனுக்கு 1000 ரூபாய் தேவையா? அதை கொடுத்து அவன் நல்வழியில செலவு பண்ணுவானா, அல்லது வேற எவனா புடுங்கிட்டு போவானா, காணா போடுவானா? தகப்பேங்கிற முறையில உன் அப்பா யோசிப்பான், ஏன்டா படைச்ச ஒன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நீ கேளு, உனக்கு இது கொடுக்கணுமா வேணாமாங்கிறது எனக்குத்தானே தெரியும். இந்த மனுஷன் இருக்கான் பாத்தீங்கன்னா, குரங்க விட அந்தர்பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு இது வேணும் 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 வேணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி என்ன பண்ணுவான்? நல்ல வேலை, அன்னைக்கு நம்ம அதை கேட்டு இருந்தோம், அதை எல்லாம் கொடுத்துருந்தானே இது கிடைச்சிருக்குமா? யோசிக்கிறோம் இல்ல? இது மனுஷனுடைய புத்தியே தான். மனுஷனுடைய புத்தி என்னன்னா, புதுசா ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்களா, அதுக்கு பின்னாடியே மனசு போயிட்டு இருக்கும். ஒரு மொபைலை வாங்கியிருப்பான், முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன், ரொம்ப விலை உயர்ந்த மொபைல் தான். 2025 யூடியூப் பார்த்துக்கிட்டு அதுல பார்த்துக்கிட்டு இதுல பார்த்துக்கலாம் வாங்குவான். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவான். 2027 பாத்தீங்கன்னா வேற மொபைல் வாங்கியிருப்பான். ஏன்? மனசு மாறிடுச்சு. இதான் அலைபாய். உனக்கு அதுல உன்னுடைய தேவை நடக்குதா இல்லையா? நீ பணத்தை கூட்டி கூட்டி ஒரு பொருள் வாங்குறதுனால என்ன? இதே வேலையை தான் நீ அங்க பண்ண போற. வேற நீ என்ன பெருசா என்ன பண்ண போற சொல்லு? இந்த 5000 ரூபாய் மொபைல் காரன் என்ன பண்றான்னா, அதையே தான் நீ 1.5 லட்சம் ரூபாய் போன வாங்கிட்டு பேஸ்புக், வாட்ஸ்அப், இதை தவிர வேற என்னமோ யாவும் இருக்காதுல்ல, இதைத்தான் நீ பண்ண போற. ஆனா மனிதனுடைய மனம் என்ன? அளவாஞ்சுகிட்டே இருக்கும். இப்படி அளவாய கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அளவாஞ்சதுன்னா இறைவன் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு புரியாது. இறைவன் தடுத்தாலும் பாக்கியம் தான். மூத்தா போயிட்டாங்க, என் புள்ள மூத்தா போச்சு,
இன்னால் இல்லாவும் சொல்லணும். மார்க்க பார்வையில பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லணும். ஏன் இந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாமே அல்லாஹ் நம்மள்ட்ட ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யறான், நம்மளை நெருங்குறான், வேற ஒண்ணு. அறிஞர்கள் கூட சொல்லுவாங்க, இன்ன ரப்பக எம்னா அன்கல் யுஅதியக, இறைவன் உங்களிடத்திலே ஒன்றை தடுத்தால் நல்ல கவனத்துல வச்சுட்டு வேற ஒண்ணு கொடுக்க போறான்னு அர்த்தம். நீ கேட்டது கிடைக்கல, நீ அதை யோசிக்காத, ஏன் இவன் கேட்டது கொடுக்கல, கொடுக்கக்கூடிய வல்லம் அல்லாஹ்வுக்கு இருக்க. நாம கேட்டதெல்லாம் கொடுக்கற ரொம்ப அற்பமாச்சு. ஆனா கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், இதை விட சிறந்தது என்னமோ கொடுக்கறான் போல இருக்குது. அது நம்மளுக்கு கால நேரம் தெரியல, அவ்வளவு. அப்படிங்கிறதா ஒரு மூமியினுடைய பார்வையாக இருக்கணும். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றானே இல்லையா, வாசான் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படி நீங்க வெறுப்பீங்க, ஆனால் நீங்கள் வெறுப்பதில் உங்களுக்கு நலவு இருக்கும். வாசான் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், சில விஷயத்தை நீங்க ரொம்ப என்ன செய்வீங்க, ஆசைப்படுவீங்க, ஆனா அதுல உங்களுக்கு சோதனை இருக்கும். 5 வருஷமா பிளான் போட்டு வச்சிருப்பேன், 2026 9ஆம் தேதி 10வது மாசம் நம்ம அந்த பொண்ணை என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். நடக்கவே செய்யாது. இப்போ உனக்கு பெரிய சோதனையா இருக்கு அந்த இடத்துல. என்னடா இது கூட வெறும் உலகமே இடிச்சு அந்த இடத்துல உளுந்த மாதிரியும். அதுக்கப்புறம் நீ வழி இல்லாம வேற ஒரு ஆள் நீ திருமணம் பண்ணுவ. ஒரு 2 மாசம் கழிஞ்சு பாத்தீங்கன்னா அவளுக்கு கெட்ட பேர் இருக்கு. நல்ல நம்ம போய் உழுகாம அந்த கிணத்துல, பாலும் கிணத்துல போய் நம்ம என்ன செய்யல. அப்ப அவன் சொல்லுவான், அது முடியும், காதல் சோக பாட்டை பாடிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், நல்ல வேலை அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி சொல்றமே இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது இல்ல, இதுதான மனிதனுடைய தன்மை. அப்ப இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நம்மவர்களுக்கு போதனையா பண்றாங்க. அதிசயமான போதனையெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு காட்டறிவு வர்றார். இப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க, அகத்துக்க உம்முமில்தும் கத், உனக்கு ஏதாவது உம்முமில்தம் ஏற்பட்டிருக்கா? உம்முமில்தம், வாழ்க்கையில உம்முமில்தம் ஏற்பட்டிருக்காங்கிறாங்க. அவருக்கு உம்முமில்தம்னா என்னன்னு தெரியல, நிறைய பேருக்கு இங்க கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவரு கேட்கிறாரு, வமா உம்முமில்தம், அது என்ன உம்முமில்தம்னா புது வார்த்தையா இருக்க. ரசூல்லா சொல்ற ஹர்ரும் யகூனு பைனல் ஜில்தி வல்லாமி, அதான்ப்பா இந்த எலும்பு சதை இதுக்கு இடையில ஒரு சூடு வரும்ல. என்ன சூடுன்னா என்னது, காய்ச்சல். காய்ச்சல் நம்ம சொல்றோம், சாரியான நோய் போடுறீங்களா தலைவலிக்கலாம், அதே மாதிரி இந்த நோய்க்கெல்லாம் காய்ச்சல் மாத்திரை போடுறீங்கல்ல, எனக்காவது நோய் வந்திருக்கான்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு காய்ச்சல் வந்ததே கிடையாது. நம்ம பாடி எப்படி இருக்குது, நம்மளுக்கு காய்ச்சல் நம்ம கிட்ட வருமா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பஹல் அகத்துக சுதாவுகத், சுதா ஏதாவது ஏற்பட்டிருக்கா? சுதானா என்னன்னு கேட்டா தலைவலி. நம்ம சரித்திரத்துல காய்ச்சலும் வந்ததில்லை, தலைவலி வந்ததில்லை, ஒரு சாரிடான் மாத்திரை நான் போட்டதே கிடையாது. அவர் வாழ்நாளே சொல்றாருங்க, அவரு மொத்த வாழ்நாள்ல அவருக்கு தலைவலியும் வரல, காய்ச்சலும் வரல. இப்ப இவரு யாரு, நம்ம பார்வையில யாரு இவரு சொல்லுங்க? அதிசயம். அப்படியே போட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம முகநூலையெல்லாம் பாக்குறோம்ல. இவருக்கு 70 வயசாச்சு, ஆஸ்பத்திரிக்கே போனது இல்லையாம பெருமையா போறான். இவன் போய் பேட்டி எடுத்து போறான். பேட்டி எடுத்து போறான்னு பார்த்தா அப்துல் காதர், அப்துல் குத்தூஸ், ஜப்பாரு. இதுல என்னடா உனக்கு பெருமை இருக்கு? பெருமை அடிக்கிறதா இது? எனக்கு காய்ச்சலே வரல, என்ன பெருமை இருக்கு இதுல? ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? பதில் சொன்னாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சுபஹானல்லாஹ் நம்ம சொல்ல வேண்டியதுக்கு பாருங்க, அதிசயமா நம்ம இதை சொல்றோம். காய்ச்சலே இவருக்கு வரல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மன் அஹப்ப யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார், நரகவாதியில் ஒருவனை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், அங்க போறாருல்ல, எனக்கு தலைவலியே வரலன்னு போறாருல்ல, காய்ச்சலே வரலன்னு போறாருல்ல, நரகவாதி. நீங்க சாதனையாளர் பட்டம் கொடுத்துட்டு இருக்க. நீ அப்ப ஒரு மூமியினுடைய அந்த சோதனை பார்வை எப்படி இருக்கணும், அதை விளக்குதா இல்லையா? நோய்ங்கிறது உலக பார்வையில நோய், அல்லாஹ்வுடைய பார்வையில. ஒருத்தனுக்கு அல்லாஹ் நோயை கொடுக்கிறான்னு சொன்னா அந்த நோயை கொடுப்பதன் மூலமாக அவனுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் பார்க்கறான். ஏன்னா இவன் தொழுகிறதும் இல்லை, இந்த முதல் கரெக்டா நோன்பு வைக்கிறதும் இல்லை,
இவனுக்கு சொர்க்கத்தை வேற நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. எப்படா கொடுக்கறது? ஏன்னா அல்லாஹ்வுடைய திட்டம் நம்ம தூக்கி சொர்க்கத்துல போடணுங்கிறது அல்லாஹ்வுடைய திட்டம். ஆனா உங்ககிட்ட லிஸ்ட் கிடையாத. நீ பள்ளி பக்கம் வர மாட்டேங்கிற, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற. உனக்கு சொர்க்கத்தை நான் கொடுத்தாகணுமேடா. ரஹ்மான் தான் அல்லாஹ். அப்ப அதற்கான மார்க் நீ வாங்கணும். என்ன பண்றது? உன தரன்னு புடிச்சு பள்ளியில் தான் நீ வர மாட்டேங்கிற. அவனுக்கு என்ன பண்ணு, அவன் காலை முடிச்சு ஜாலியா புல்லட்ல இருந்து போவார். அலை உணர்வு படுத்து கிடப்பான். கால் முறிஞ்சு போச்சு. அல்ல என்ன பண்றான்? மார்க் போடு. கால் முறிஞ்சு போச்சு இல்ல, ஒரு 100 மார்க். திடீர்னு அடுத்த வாரம் தலைவலி 150 போடு. இடுப்பு வலி. நோய் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ மார்க் அவ்வளவு பெருசா அவருக்கு நல்லா விளைக்கணும். அதாவது நோயை கேளுங்கன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. இந்த சோதனையை ஒரு முஸ்லீம் எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத பாயிண்ட். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? உன் பாவத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு நோயை தருகிறான் என்று சொன்னால், இப்ப நீ சொல்லு, அந்த நோய், அந்த கால்வலி, அந்த இடுப்பு வலி முசீபத்தா ரஹ்மத்தா சொல்லு. உன்னை சொர்க்கத்துல போடுறதுக்கு நான் இது பாயிண்டா வச்சிருக்கிறேன். நீ முசீபத்துங்கிற. சொர்க்கம் வேணாம உனக்கு? சொல்லு, நீயே சொல்லு. இப்படியான ஒரு உளவியல் போதனையை உலகத்துல நீ எந்த கல்லூரியிலும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த மேடை இது மாதிரியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கற்றுத்தந்த இந்த மேடை இருக்குத, உன்னுடைய மனைவியை உளவியல் உள்ளவளாக ஸ்ட்ராங்கா மாற்று. நீ அதை நம்ம சொல்லி கொடுக்கல. சில நோய்களை சொல்றதுக்கே கவலைப்படுறமே, வெளியே சொல்லிடாது. என்னடான்னு பார்த்தா அது கேவலமான நோய். யாருக்காவது புற்றுநோய் வந்துருச்சுன்னு முதல்ல யார் ஒப்பாரி கொண்டாடி ஆறுகள் அவன் சொல்லணும். இவனுக்கு ஏற்கனவே புத்திருச்சங்க, கவலையோட போவான். மனைவி என்ன சொல்றது? அவளுக்கு என்னமோ ஒரு அசிங்க, ஒரு கழிவை கல்யாணம் பண்ண மாதிரி. என்னடா இப்படி ஆகி போச்சு? 20 வருஷம் 30 வருஷம் கூட வாழ்ந்துகிட்டு என்ன செய்யறது? வெளியே சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த நோயின்னு சொல்லிடுங்க, அந்த நோயின்னு சொல்லிடுங்க. இந்த ஆஸ்பத்திரி வேணாம், நம்ம போயிடும், திருநெல்வேலி போயிடும். 4 பேர் கேட்டா என்ன பண்றது? என்ன எய்ட்ஸ் நோயா வந்துருச்சு? சரி, எய்ட்ஸ் நோயா வந்துச்சு, அதனால என்ன? அதனால என்னங்க, அவன் தப்பு செய்யறதுக்கு அல்லாஹ் அது தண்டனையாவே கொடுத்துட்டான். அந்த தண்டனையை அவன் ஜெயிச்சானா நன்மையா போக போகுது. வேற என்னங்கிற இதுல நீ என்ன கவலைப்படுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? அதுல என்ன இருக்குது? நோயின் மூலம் அல்லாஹ் பல நன்மை ஏற்படுத்துவாங்க. அது முடியும் பள்ளி பக்கமே வரமாட்டான். திடீர்னு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவருக்கு அப்பதான் உடனே தஸ்பீஹ் பண்ணி எடுக்கணுங்கிற மாதிரி தோணும். பள்ளி வாசலுக்கு போன மாதிரி தோணும். பாக்குறீங்கல்ல, தலைவலிக்கு அல்லாட்ட கையேந்த மாட்டான். ஏதாவது இடுப்பு முறிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் 5 நேர தொழுகையில் ஒரு தொழுகை பொண்டாட்டி தொழுகிறது, மனைவி கணவன் தொழுகிறது இல்லை. இவருக்கு இடுப்பு முறிஞ்சோம்னா என்ன செய்யறது? முஸல்லா விரிச்சு தஹஜ்ஜத் தொழுக இருக்கா இல்லையா? உன் மனைவிக்கு அந்த மாற்றம் வருது பாத்தியா? இவ்வளவு நாள் மாற்றம் வரல பாத்தியா? ஏன் மாற்றம் வருது? தக்குவா கொஞ்சமாவது வேலை செய்யுது இல்ல. ஏன்? உனக்கு கொடுத்த நோய். இப்ப சொல்லு, அந்த நோயை நீ முசீபத்துன்னு சொல்றியா பரக்கத்துன்னு சொல்றியா? சொல்லு. அல்லாஹ் யாருக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ் தானே இதை சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் தானே இதை சொல்றான், பதில் சொல்லு. நிறைய நல்லது ஏற்படுதுங்க. உறவினர்கள்ல யார் நம்மளுக்கு கை கொடுக்கிறது, யார் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டா, எல்லாம் நீ போய் படுத்து கிடக்கும் போது உனக்கு தெரியும். சுயமாக நீ பாத்ரூம் போக முடியாம படுத்து கிடப்பையே, அந்த நேரத்துல உலகம்னாலே உனக்கு என்னன்னு புரியும். தண்ணி கூட உன்னால கொடுக்க முடியாது, உலகம்னா உனக்கு என்னன்னு புரியும். அப்ப பல பாடங்களை, பல படிப்பினைகளை, பல படித்தரங்களை, அந்த தக்குவாவை கொடுக்கறனா இல்லையா? இப்ப என்னது, நீ சோதனை சோதனைன்னு புலம்புற. உலக பார்வையில சோதனை, மறுமை பார்வையில சோதனையே கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய பார்வையில இன்னல் அபுத இதா சபகத்து லஹு மினல்லாஹி மன்சிலா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுப்பதற்கு எண்ணி பலம் எபுலுகுவா பி அமலின், அந்த அந்தஸ்தை கொடுப்பதற்குரிய அமல் அவன்கிட்ட இல்லை என்று சொன்னால் இப்தலாஹுல்லாஹு ஃபீ ஜஸதிஹி, அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த மார்க்க கொடுக்கிறதுக்கு முதல்ல உடம்ப பிடிக்கிறான்.
இந்த கிட்னியில ஒரு கல் வை, சிறுநீர்ல ஒரு காக்கில கலவை போடு, வழியில துடிக்கட்டும். விளங்குதா உங்களுக்கு? வலி வலி வலி, எனக்கு வலின்னா அல்ல என் பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? கவலையே படாதீங்க. எந்த விதமான அந்த உளவியல் தாக்குதல் இருக்குல்ல, வரவே கூடாது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை, ஈமான்தாரியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கணும்? ஏதுக்கும் கவலை இல்லை. சைத்தான் என்னடா என்ன வந்து இதுல ஆற்றைய நீ செருப்புல அடிச்சு போட முடியும், செருப்புல அடிப்பேன். என் மனைவியினுடைய நோயை காரணம் காட்டி, பிள்ளைகளினுடைய நோயை காரணம் காட்டி, என்னுடைய நோயை காரணம் காட்டி நெருங்குறியா நீ ஹஜருல் அஸ்வத் அந்த இடத்துல போலாம், சைத்தானு கல்லூரி மொபைலை உட்டெரிஞ்சா பத்தாது, இந்த ஈமானோட செருப்புல அடிச்ச மாதிரி சைத்தான் அடி தானுங்க. இதுதான் ஈமானிய டானிக்குன்னா, இதுக்கு பேர் தான் டானிக். விளங்குதுங்களா? ஆனா என்னன்னா, நம்ம டானிக்கு அந்த வாசல் இறங்க கொட்டி போயிருது, வேற ஒண்ணும் இல்லை. நல்லா வாங்குற ஒரு பாட்டில் வாங்கிட்டு அங்க போகும்போது அங்க ஒட்டிடும். இவன் கரெக்டா கொண்டு போனாலும் அலைய மண்டலத்துல போனா வேற எவனாவது ஒரு முசீபத்தை அதை கொட்டி விட்டுறான். இருக்குதுங்களா? ஆக இது மாதிரியான ஈமானிய உணர்வை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மா அவர்கள் முதல் முறையை அன்பினியவர்களே, உலகத்தில் நம்ம வந்து சோதனை சோதனைன்னு சொல்றோம். ஒரு மூமியினுடைய பார்வையில சோதனை இல்லை. விளங்குதுங்களா? ஆனா சோதனை தான், உண்மையில சோதனை தான். கல்லாததுக்கு என்ன அடிச்சானா வலிக்கத்தானே செய்யும், வேதனையெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா எதிர்கொள்ளக்கூடிய தாக்கத்து இருக்கிற வரைக்கும் தான் நாம உயிரோட இருப்போம். சக்திக்கு மீறி அல்லாஹ் அப்படி சொல்லாதீங்க. சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிச்சானா நீ மண்டையை போட்டுருவ. ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையிலேயே உச்சகட்ட சோதனைன்னா மரணங்கிறோம். அந்த மரணத்தையே நம்ம எளிதா கிடக்கிறோம்னா, நான் நாளைக்கு மூத்தா போயிடுவான்ல, ஜும்மா முடிஞ்சு போற வழியில மூத்தா போயிடுவான்ல, எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதைவே நான் சகிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். என் பெற்றோர் இழந்துட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க, அதை நான் சகிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். நபிமார்கள் இழந்ததை சகித்து விட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். இதையெல்லாம் சகிக்கும் போது உங்களுடைய நோயை சகிக்க முடியாது, உனக்கு வறுமையை சகிக்க முடியாது, இழப்ப சகிக்க முடியாது, கொஞ்சம் வருமானத்துல கம்மியாச்சுன்னா சகிக்க முடியாது. அப்படியா? அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக, இறைவா உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னை நிலைப்படுத்துவாயாக. ஸ்ட்ராங்கா இருக்கணும், இதுலதான் உறுதிய நிற்பனா. உன்னை வழிபடுவதன் மீது என்னுடைய உள்ளத்தை நீ நிலைப்படுத்துவாயாக. இது போன்ற பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து என்ன செய்யணும்? வார வாரம் நம்மளுடைய ஈமான் ஏறிக்கிட்டே தான் இருக்கணும், டவுனாகவே கூடாது, ஏத்திக்கிட்டே இரு. ஜத்திது ஈமான், உங்களுடைய ஈமானை ரீசார்ஜ் பண்ணு. நீ போற இடமெல்லாம் பவர் பாயிண்ட் வச்சிருக்கிறீங்களா? காருக்குள்ள போனா அங்க உத்தரையில, வீட்டுக்குள்ள போனா அங்க உத்தரையில, ஆபீஸ்ல போனா அதை உத்தரையில, நீ சும்மா பஸ்ல போகும்போது கூட பவர் பாயிண்ட் ஒரு பேட்டரி தூக்கிட்டு போறேல. எதுக்கு? அது இறங்குச்சுன்னா இப்ப என்ன செத்தா போயிருவ இல்ல, ஆனா ஏத்துக்கிட்டே இருக்கும். 70% 80% இருக்கு, ஏத்திக்கிட்டே இருப்போம். அதே மாதிரிதான் ஈமான் இறங்கும். சைத்தானை ஒரு எட்டி ஒரு மிதிச்சு போட்டு ஏத்து, ஈமான ஏத்து. திக்ரின் மூலமாக ஏத்து, குரானின் மூலமாக ஏத்து, ஹதீஸின் மூலமாக ஏத்து. இவ்வாறு செய்தால் மறுமையில் நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்வான வெற்றியை நம்மவர்களுக்கு தருவான். அது போன்ற முயற்சியுடைய மக்களாக நாமும் நமது சந்ததிகளை வளர்த்தி சமுதாயத்தையும் வளர்த்துவதற்கு முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு இந்த ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.